வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன் 1 ஜனவரி 2026. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக கிரக நிலவரத்துக்கு போய்டுவோம். இப்போ இந்த வருஷத்தில் கிரக நிலவரம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா, சந்திர பகவான் ரிஷபத்தில் இருக்கும்போது வருஷம் தொடங்குதுங்க. மிதுனத்தில் குரு இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கிறார், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரக சேர்க்கை தனுசில் இருக்காங்க. ராகு பகவான் கும்பத்தில் இருக்காங்க. சனி பகவான் மீனத்தில் இருக்காங்க. இதுதாங்க கிரக நிலவரம். இப்போ நம்ம மேஷ ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் உங்களுக்கு. நம்ம சேனலில் 2026க்கான முழு நீள ராசி பலன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜனவரி மாத பலன் காத்துட்ருக்கு. அப்புறம் நட்சத்திர பலன் இருக்குது, ஜோதிட சூட்சம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் வேணும் இதுக்கப்புறம் இந்த இயர்ன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் டைம் எடுத்து சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ கிரக நிலவரத்துக்கு முடிச்சாச்சு. நம்ம ராசிக்கு போயிடுவோம் ஸ்ட்ரைட்டாக. என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, புத்தாண்டின் முதல் நாளில் சந்திரன் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது நல்ல ஒரு பணப்பழக்கத்தை அதிகரிக்கும். 9ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் கூடியிருப்பது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் உறவுகளின் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் லாபம் ஈட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பேச்சால் அனைவரையும் கவருவீர்கள். இது ஒரு அதிர்ஷ்டமான நாள். உங்களுக்கு நல்ல சிறப்பு உண்டாகட்டும். என் அருமை ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் பெறும் வெற்றியை பெறுவீர்கள். சுப செய்திகள் வந்து சேரும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். இன்று நல்ல ஒரு யோகமான நாளாக இருக்கும். உங்களுக்கு எல்லா சிறப்பும் அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் எடுக்கும் முடிவுகள் வெற்றி தரும். சந்திரன் 12ஆம் இடத்தில் உச்ச வீட்டில் இருப்பதால் சுப செலவுகள் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகள் விரைந்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். பயணங்களின் போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. நிதானத்துடன் செயல்படுங்கள். சிக்கல்களை தவிர்க்கலாம். இறை வழிபாடு மனதுக்கு நல்ல அமைதியை கொடுக்கும். இன்ற நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கடகராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் வருமானம் பல மடங்காக பெருகும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். எதிர்பாராத வங்கி லோன் இன்று கைக்கு வரும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சி தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். நண்பர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேறும். ஒரு இனிய நாள். உங்களுக்கு சிறப்பாக இந்த நாள் அமைய வாழ்த்துக்கள். அருமை சிம்ம ராசி அன்பர்களே, 10ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளதால் தொழில் மற்றும் வேலையில் உங்கள் செல்வாக்கு உயரும். கேது ராசியில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். அரசு வழியில் இருந்த தடைகள் நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமையும். உங்கள் வெற்றி வாய்ப்புகள் குவியும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கன்னியா ராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் பாக்கியங்கள் பெருகும் நாளாக இது அமையும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். 4 கிரகங்கள் சேர்க்கை என்பது ஒரு பெரிய ஒரு பிரமாதமான யோகம். இந்த 4 கிரக சேர்க்கை இருப்பதால் 4ஆம் இடத்தில் ஆன்மீக பயணங்களில் மன அமைதி கிடைக்கும். மாபெரும் சிறப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது.
புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கவும் அல்லது 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் சிறப்பாக அமையும். வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நிதானத்துடன் கடைபிடிப்பதால் வாகனங்களை ஓட்டும்போது சற்று கவனம் தேவை. பணப்பரிமாற்றத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பயனை அளிக்கும். வேலையில் சிறு தடைகள் வரலாம். எதிலும் கவனத்தோடு செயல்படுவது இந்த நாளை மேலும் சிறப்பிக்கும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். இறை வழிபாடு நன்மை தரும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, 7ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவியிடையே நெருக்கம் கூடும். கூட்டாளிகளில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் சிறப்படையும். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். புதிய நண்பர்கள் ஒருவரின் அறிமுகம் மூலம் உங்கள் உதவிகரமாக இருப்பார். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் சங்கமிப்பதால் இன்று நீங்கள் அதிகாரம் மிக்கவராக திகழ்வீர்கள். 6ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதால் எதிரிகள் விலகி ஓடுவார்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கடின உழைப்பால் நற்பெயர் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்குகள் சாதகமான தீர்ப்பு வரும். விடாமுயற்சியால் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மகர ராசி அன்பர்களே, இன்று 5ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளதால் புத்திசாலித்தனத்தால் காரியங்களை சாதிப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் பெருமை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் கூடும். சனீஸ்வர பகவான் 3ஆம் வீட்டில் பலமாக இருப்பதால் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டீர்கள். கலைத்துறையினர்களுக்கு பொற்காலம். இது ஒரு சிறப்பான நல்ல லாபகரமான நாளாக அமையும். பங்குச் சந்தையில் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கும்ப ராசி அன்பர்களே, ராகு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் சிந்தித்து செயல்பட வேண்டும். சற்று நிதானமும் தேவை. 4ஆம் வீட்டில் சந்திர பகவான் உச்சம் பெறுவதால் சுபயோகங்கள் கூடும். தாய்வழி உறவுகளிலிருந்து நல்ல ஒரு மனக்கசப்பு நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும். வீடு, வாகனம், வண்டி பராமரிப்பான செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு அமோக மகசூல் கிடைக்கும். பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவுவார்கள். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை மீன ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருந்து 3ஆம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளதால் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உயரும். இளைய சகோதரர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையும் அங்கீகாரமும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறைகளுக்கு பெரும் முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டு. தெய்வ அருள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்று வெற்றி உங்களை தேடி வரும். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு ராசி பலன் பார்க்கட்டும். மாத ராசி பலன் இனிமேல் வந்துட்டுருக்கும் போகிறோம். டெய்லி ராசி பலன் பாருங்கள். ஜோதிட சூட்சமங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். இன்றையிலிருந்து உங்களுக்கு இமெயில் ஐடி மேலே இருக்குது, மின்னஞ்சல் ஐடியும் மேலே இருக்குது. அது வழியாகவும் நீங்கள் ஏதாவது நம்ம சேனலில் தேவைன்னா அதுவும் கேளுங்க, அதுவும் போடப்படும். இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். நீங்கள் தான் இதை ப்ரொமோட் பண்ணணும், அடுத்த நிலைக்கு கொண்டு போகணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.